ஏமாறாதீங்க. சரிங்களா? எல்லாம் ஒரு நன்மைக்காக சொல்றேன். சரிங்களா? அதனால ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா சாமியார்களும், எல்லா ஆளுகளும் ஒரு பழக்கம். எல்லா கூடயும் பழகி இருக்கிறனால, எல்லாம் பொய் பித்தலாட்டம். எல்லாம் பொய் பித்தலாட்டம் தான். ஒரு சாமியார் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என்ட்ட எந்த வேலை வெட்டி இல்ல எதுவும் தெரியாது. சாமியார் போட்டு உட்காந்துட்டேன். சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுவேன். ஏன்னா 100, 200 விழும். அத வச்சு என் குடும்பத்த ரன் பண்ணிட்டு இருக்கேன்றான். பார்த்துக்கங்க. அதுக்கு இன்னொரு ஜோசியம் சொல்ற ஒரு ஐயர். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தவறா சொல்ல நெனச்சுக்காதீங்க. காஞ்சிபுரத்துல ஒரு இடத்துக்கு போறேன். ஸோ அவர் வந்து நம்ம நண்பர். அவர் என்ன சொல்றாரு, என்ன மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா ஒரு புத்தகத்த பத்தி படிச்சுட்டேன். அவர் சொல்லும்போது அந்த புத்தகத்த பத்தி சொல்லும்போது ஷாக் ஆயிட்டாரு. யாரு டாக்டர் ஜோசப் பார்வியோட புத்தகம் தான். தி சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த புத்தகத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இதுதான் சார் செயல்பட்டுட்டு இருக்கு. இத சும்மா சார் சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. தம்பி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ராஜா. இதான் பிசினஸ். நீ பக்கத்துல வந்து பாரு. நான் எப்படி பேசுறேன், எப்படி அவங்கள வந்து கேட்ச் பண்றேன், எப்படி அவங்கள வசியம் பண்றேன்னு பாரு. பேச்சினால, அந்த பேச்சு அது மூலியமா அவங்கள வந்து வசியம் பண்றது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும், ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம என்ன பண்ணாலும் சரிதான். மரணம் நிச்சயம். அதனால உங்கள நீங்க கவனிங்க, உங்க ஃபேமிலிய கவனிங்க. நீங்க மாட்டுக்கு ஹாப்பியா டிராவல் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு சிறிய வட்டம். அதனால அதில போய் மாயம், மந்திரம், அப்புறம் வந்து ஃபீலிங்ஸு, தூக்குமாடி தொங்குறேன். நாங்க போயிட்டு ஆ மலை மேல கீழ குதிக்கிறேன். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லவ்ல ஃபெயிலியர் ஆகணும்னு நீங்க எதுல தோத்து போலாம் இங்க சாவே தேவையில்ல. ஏன்னா நீங்க தன்னால உங்க சாவு உங்கள தேடி வந்துட்டு இருக்கு சாவு. நீங்க ஏன் தேடி போணும் சாவ? மரணம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. நீங்க மரணத்த நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. அதாவது மரணம் இங்க வந்துட்டு இருக்குன்னா, நீங்க மரணத்த நோக்கி போயிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து அதுவா நம்மளுக்கு நடந்துரும். நம்மள முந்திக்கிறது தான் வந்து முட்டாள்தனம். அதுல யாரும் தற்கொலை பண்ணாதீங்க. மரணம்ன்றது எதற்கு வரும்? மரணம் என்பது வரம். மரணம் என்பது வரம். அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம் என்பது வரம். அந்த வரத்த வந்து அந்த வரம் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கை வந்து சப்புன்னு அடி ஒண்ணுமே போர் அடிச்சிரும். இல்ல? ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல? ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்குல்ல? எப்ப சாவப்போறோம்? எப்படி சாவப்போறோம்? எந்த வயசுல சாவப்போறோம்? இல்ல யார் மூலியமா மரணம் வரும்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல? அந்த எதிர்பார்ப்ப என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில பயம் இல்லன்னா உங்களுக்கு மரணமே கிடையாது. மரணம் அப்படின்னு பயம் வந்துச்சுனாவே, நீங்க செத்தது சமம். தினம் வாழ்வது மரணத்துக்கு சமம். ஒரு நொடியும். அதுல வரும்போது வரட்டும். சரிங்களா?